இந்த அடிப்பான பாடத்தில் இங்கே நான் பிறந்த பழம் அங்கே இருக்காது. எங்கள் அக்காளுங்க எனக்கு மூத்தவ. அந்த அந்த இந்த காவடி மூட்டில் ஒரு புட்டு இருக்கிறது யாரு அந்த அங்கதான் இருக்கா. 3000 ரூபாய் வாடகை இது. கவன் ரோட்டில் இருக்கிறவங்க. அதான் ஒரே புட்டு தான் இருக்கு. ஒரே புள்ளைங்க அதாவது உங்க உக்கா பேசியா அந்த புல்லு. ஆமா ஆமா எங்க அக்கா பள்ளிக்கூடத்து வேணும் ஓட்டுறேங்க. அது வந்து மருமான அதுங்க பள்ளிக்கூடத்து வேணும் ஓட்டுறது. எங்க அக்காவுக்கு பையன் ஒன்று பிள்ளை ஒன்று தேனுங்க. அப்புறம் பிள்ளைக்குமா ஒரே பிள்ளைதே. அது பொண்ணு மாப்பிள்ளை பாட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று இல்லை படுப்பதை முடிச்சாச்சு. இங்கே நடிக்கணும் இருபத்தி நடிக்கணும் பார்க்கல ஊர்களே இருக்கிறாங்க. அந்த மாகாளியத்த கோயில் இருக்குது இல்லைங்க, அதுக்கிட்ட கொஞ்சம் கிளப்புறோம். நான் போனேன் அன்னைக்கு. அந்த மாகாளியத்த கோயில் கிளப்புற இருக்கிறாங்க. அந்த ஆள் வேண்டே என் கூட பேசுவேன். நான் புரிச்சுட்டு அந்த கார் ஓட்டுறாள். கார் ஓட வச்சுன்றாங்க போல சொல்லு. அது இருக்க மாட்டேன் இருக்குங்க. அது இருக்குதா பள்ளிக்கூடத்து பாஸ் ஓட்ட போறாங்க. வீட்டுகளுக்கு தான் பெயிண்ட் கடிக்கிறக்கா அது இருக்கா போயிட்டு இருக்கிறேன். 15,000 முன்னாரு. அந்த அப்புறம் இந்த அம்மனி புண்டு அது எங்க அத்தை புண்டை தானுங்க. அடுத்து பண்ற வேலைங்க அது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பயமோட அந்த தெரியுமா? சரின்னு சொல்லுங்க. தங்கராசு மாகாளி ஒரு பண்ணியாச்சு. அவங்களுக்கு அந்தடி இருக்குது. அங்கே பயம் இருந்தடி சொந்தமா அங்கே இடமாக்கி விட்டாங்க. அங்கே காசு போட்டு கட்டி இருக்குது எங்கால். அப்புறம் 2 பசங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சும் ஒரு பேங்க்ல இருக்கு. கவர்மெண்ட் சம்பளம்னா அவனுக்கு ஒரு 30,000 இருக்கும். அப்புறம் இன்னொரு பையன் 10 அன்னைக்கு காய்ச்சல் 5ஆம் தேதி முடிச்சது. 2 பசங்களா? 2 பசங்க. பிள்ளைங்க இல்லை. அப்புறம் இளையவனுக்கு 2 பையன் அவன் இங்கே இருக்குது. அப்புறம் மரமேத்த மேலே இல்லையா உங்க மகே? வேற யாரு? தெளிவா கண்டே காணும். தெளிவு ஊற்றிடுறாங்க. படி 24 25 லிட்டரு 25 அதுல ஒரு வாய்ப்பு. அது 7 மணிக்கு ஏறி கொடுக்கணுமாமா. அப்பெல்லாம் பால் வேன் வர மாதிரி. அப்புறம் அதுல முன்னொன்னு தெளிவு நல்ல நமக்கு அடிக்காச்ச பக்கமும் பண்ணி அதே மாதிரி இருக்கணுமாமா. சுண்ணாம்பா இருந்தாலும் எடுக்க மாட்டாங்களாமா. சுண்ணாம்பா இருந்தாலும் இங்க கருமச்சாரி பக்கம் தண்ணி உடத்து ஊற்றி ஒரு பிராணி சரி வாழ்க்கை தண்ணி ஊற்றினா அது ஆகுங்களா? ஆனா தண்ணி அங்க கொண்டு நம்ம சர்க்கரை பண்றது அது பிசு நாட்டில் ஒண்ணுமே ஆகலைன்னு தண்ணி ஆகுங்களா? அப்புறம் அவன் 1.5 லட்சம் ரூபாய் பணம் போயிட்டுது. அவன் கிட்ட போப்படான்ட்டு தண்ணி ஊற்றி அரிச்சா தண்ணி குறைஞ்சு விட்ட பேர்ல அரிசிட்டே இருக்கணும். இது அவங்க சுத்தமா கொடுக்குறாங்க. அவன் மச்சனே இன்னும் 4 நாளைக்கு அந்த பாலம் இருக்கு இல்ல அங்க கொண்டு வச்சிருவாங்க. பால் வேன் வர மாதிரி அதான் எடுத்துக்கிறாங்க. 7 மணிக்கே கொடுக்கணுங்களா? ஆமா. நானும் காய்ச்சி போடுறது. நான் ஒரு 20 மரம் கட்டிக்கிறேன். அது ஒரு 2 தோண்டி ஆகுங்க. 1400 கொடுக்குதா? 1500. அப்போ எனக்கு ஆசை 300 போட்டு கிடந்திருக்கப்பா. நாங்க காய்ச்சி போடுறதா எந்த மிஷம் இல்லைங்க. போலீஸ்காரமா இருந்தாலும் துன்பம் இல்லை. போலீஸ்காரமா இருந்தாலும் பயம் இல்லை. அது போலீஸெல்லாம் பிடிக்க மாட்டேன்னு வைங்க. பிடிக்காட்டி அது ஒரு நாளைக்கு எழுந்துட்டும் போயிடுவேன். அதான்